இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 30 24, 25 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கலாம். 30, 24, 25. பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டே. அவை யாவன? அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையின் மேல் தோண்டி வைக்கும் குழிமுசல்களும். சரி, போதுங்க. 2 வசனம் தான் நம்ம இப்ப தியானிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீங்க பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. உங்க வார்த்தையின் மகத்துவத்தையும் ஆழத்தையும் ரகசியத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாயிருக்கட்டும். இன்னும் யாரேனும் வரக்கூடியவர்கள் இருந்தால் கர்த்தர் அவர்களையும் அழைத்து கொண்டு வருவீராக. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் ஒவ்வொன்றும் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறது. இதை படிக்கும் பொழுது பேதை அறிவுள்ளவனாக மாறுவான். ஹல்லேலூயா. ஆக இந்த 30ஆம் நீதிமொழிகள்ல வாசிக்கும் பொழுது சொல்றாரு, பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பூமியில் சிறியதாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உயிரினங்கள் உண்டுன்னு சொல்றாரு. சின்னது கூட ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? ஞானத்தை கொடுக்கிறார். மகா ஞானம். மனிதர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காருங்க? மூளை கொடுத்திருக்கிறார். என்னதுங்க? மூளை. இந்த மூளை தான் என்ன செய்யுது? சிந்தித்து செயல்பட வைக்கிறது. சரிங்களா? மூளை டெத் ஆயிருச்சுன்னா என்ன சொல்றாங்க? கோமா அப்படின்றாங்க. மூளை சாவு அப்படின்னு அடைஞ்சாச்சுன்னா கோமா, சுய நினைவு இருக்கு, அப்படியே படுத்த படுக்கையா இருப்பாங்க. இந்த மூளையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். இந்த மூளை தான் ஞானத்தினுடைய பிறப்பிடமாய் காணப்படுகிறது. இப்போ ஆண்டவர் என்ன செய்றார்? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மூளையை கொடுத்திருக்கிறார். இந்த மூளையில மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் 6% தான், 6 அவுன்ஸ், அதான் 6% தான் அதை உபயோகப்படுத்துகிறார்களாம். மீதி எல்லாம் என்ன செய்யறதில்ல, அது உபயோகப்படுத்துறது இல்லைன்றாங்க. அப்படியானால் அவங்க மகா பெரிய விஞ்ஞானிகளே அவ்வளவுதான்னா, சும்மா சாதாரணமா இருக்கிற ஆட்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, மூளை யூஸ் பண்றதே கிடையாது. எல்லாருக்கும் ஆண்டவர் மூளையை கொடுத்திருக்கிறார். இந்த மூளை என்ன செய்யணும்? நம்ம உபயோகப்படுத்தணும். ஆமே. இட்ஸ் அ சாஃப்ட்வேர். அது மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர்ல எது ரொம்ப முக்கியங்க? CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அது ரொம்ப முக்கியம். அதுதான் கம்ப்யூட்டர்னுடைய மூளையாக செயல்படுகிறது, இல்லைங்களா? சோ அந்த கம்ப்யூட்டர்ல என்னென்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாய் தோன்றுகிறது. ஆனா அதை விட ஒரு ஷார்ப் உள்ளது நம்முடைய மூளை. ஆமென். இப்ப மூளைய என்ன செய்யணும்? கசக்கி மூளைய உபயோகப்படுத்தி வேலை செய்யணும். அப்படின்றதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பெரிய பெரிய யானை, ஒட்டகச்சிவிங்கி இதெல்லாம் உருவத்துல பெருசு. இதனிடத்துல போய் நீங்க பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யல? சொல்லல. அற்பமான ஜந்துவாயிருந்தும் சிறிய உயிரினமாயிருந்தும் மகா ஞானத்தோடு செயல்படுகிற உயிரினங்கள் உண்டு அப்படின்றார். அதுல ஃபர்ஸ்ட் எதை கொண்டு வர்றாருன்னா எறும்பு. அது அடுத்த வசனத்தை நம்ம படிக்கிறோம் பாருங்க. 25வது வசனத்துல, அவை யாவன? அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை
ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். ஃபர்ஸ்ட் எதை கொண்டு வராருங்க? எறும்பு. எறும்பு. இந்த எறும்புல பல வகையான எறும்புகள் இருக்கு. சின்ன எறும்பு இருக்கு, கொஞ்சம் பெரிய எறும்பு இருக்கு, கட்டு எறும்பு இருக்கு, சுல் எறும்பு இருக்கு. சுல் எறும்புன்னா சகப்பா இருக்கும், கடிச்சா என்ன ஆகும்? அப்படியே தடிச்சிரும், கொப்பளமாயிரும். சுளுக்க எறும்பு இருக்கு, பல வகையான எறும்புகள் இருக்கு இல்லைங்களா? எறும்பு கூட்டத்தின் இடத்துல போய் நீ என்ன செய்? பாடத்தை கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அந்த எறும்பை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? ஸ்டார்டிங் அற்பமான ஜந்துவாய் இருக்கும். ஜந்துவாய் இருந்தும் அற்பமான ஜந்து, ஒரு அற்பம், ஒரு சாதாரணமான ஒரு உயிரினம். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், நம்ம வீட்டில் இனிப்பு பலகாரங்கள் வைத்திருக்கிறீர்கள். அந்த இனிப்பு பலகாரத்தில் எறும்பு வந்துருச்சு, அல்லது ஒரு சர்க்கரையில் எறும்பு வந்துருச்சு, அல்லது ஒரு தின்பண்டத்தில் எறும்பு வந்துருச்சு. உடனே என்ன செய்றீங்க? ஆஹா பரவாயில்ல, எறும்பே நல்லா சாப்பிட்டு போ அப்படின்னா சொல்றோம். என்ன சொல்றோம்? என்னென்னலாம் மனிதர்கள் பண்ணுவாங்க. ஒரு சில யோசிச்சதுனால சொல்றேன். அந்த எறும்பை வெயில்ல கொண்டு போய் வைங்க அப்படிம்பாங்க. வெயில், அது எப்படிப்பட்ட வெயிலா இருக்கணும்? நல்ல சுட சுட கால் வச்சா நம்ம கால் சுடணும். அந்த வெயில்ல கொண்டு போய் வைக்கணும். ஏன் அப்படி வைக்க சொல்றாங்க? எறும்பு பிழைக்கட்டும்னா, எறும்பு சாகட்டும். சில பேர் என்ன செய்வாங்க? தின்பண்டங்கள்ல எறும்பு வந்து உடனே தோசைக்கல் அடுப்புல வச்சு அதுல என்ன வச்சிருவாங்க? அந்த பொருளை வச்சிருவாங்க. எறும்பு என்ன ஆகும்? அற்பமான ஜந்து. வீட்டுல எறும்பு வந்துருச்சு, உடனே என்ன சரி, எறும்பு சாக் பீஸ் வாங்கிட்டு வந்து கோடு போட்டு விட்டுறோம். 1 ஹவர்ல அதெல்லாம் பார்த்தா செத்து போயிருது. அடுத்தது எறும்பு புத்து எங்க இருக்குன்னு பார்த்து எறும்பு மருந்து போட்டு விட்டுறோம். உடனே என்ன ஆகுதுங்க? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எறும்பு செத்து போகுது. நம்ம உடல்ல எறும்பு கடிச்சிருச்சு, உடனே என்ன செய்யறோம்? எடுத்து சரி பொழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி தரையில விட்டுறாமா? ஒரே நசுக்கு என்ன செய்யறாங்க? கொன்று விடுகிறோம். அற்பமான ஜந்து. சில நேரம் கையில ஊறிட்டு இருக்குது, என்ன செய்யறோம்? உப்புன்னு ஊதுனா பறந்து போயிருது, எங்க போய் விழுகுதுன்னு தெரியாது. அப்படி அந்த எறும்பெல்லாம் நம்ம நினைக்கிறதே இல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை எறும்புகளை கொல்றோம் யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த எறும்பினிடத்தில் போய் என்ன செய்? அற்பமான ஜந்துவா இருந்தும் அது மகா ஞானம் உள்ளது. என்ன சொல்றாரு பாருங்க? மகா ஞானம் உள்ளது. சிறியவையா இருந்தும் மகா ஞானம் உள்ளது. இப்ப எறும்புக்கு தலை எவ்வளவு பெருசு இருக்கும்? அதுக்குள்ளார அதுக்கு சிந்திக்கிற தன்மைய, யோசிக்கிற தன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு டாட் போலதான் அதுக்கு அந்த மூளை இருக்கும் நான் நினைக்கிறேன். எறும்புக்கு ரத்தம் இருக்கா? ரத்தம் இல்ல. ரத்தம் இல்லாத ஒரு உயிரினம். தண்ணி தான் உடல்ல ஓடும். எறும்பு நசுக்குனா, கட்டெரும்புல நசுக்கு தண்ணி தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு உயிரினத்தை ஆண்டவர் முதல்ல கொண்டு வந்து சொல்றாரு, சிறியது, மகா சிறியது, அற்பமான ஜந்து, ஆனா மகா ஞானம் உள்ளதுன்றாரு. அல்லேலூயா. இன்னும் படிக்கும்போது நீதிமொழிகள்ல 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 6:6 வாசிங்க. சோம்பேறியே, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஆண்டவர் ஞானத்தை கற்றுக்கொள்ள யார பயன்படுத்துறாருங்க? எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து. எந்த வழியில போய்? எங்கேயாவது மேல ஏதாவது இருக்கும், என்ன செய்யும்? அப்படியே ரூட் போட்டு செவுத்துல ஏறி தலைகீழ கூட அது என்ன செய்யும்? போய் அந்த பொருளை எடுத்து கொண்டு வருகிறது. அதன் வழிகளை பார்த்து, எந்தெந்த வழியில் எப்படி எப்படி எல்லாம் போகுது. ஆனா அது வேலை என்ன செய்யும்? இரவு பகலாக செய்யும். நைட்ல எறும்பு தூங்குதா? யோசிச்சு பாருங்க. நம்ம தூங்கினால் அது இயங்கிட்டே இருக்கும். ராத்திரி பகல் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உயிரினம் என்னதுங்க?
எறும்பு. ஆகவேதான் சோம்பேறியின் இடத்துல சொல்ற, சோம்பேறியே. சோம்பேறினா யார சோம்பேறின்னு சொல்றாரு? வேலை செய்ய சம்மதிக்காதவனுக்கு பேர் தான் சோம்பேறி. ரொம்ப நேரம் படுத்து தூங்குறவனுக்கு பேரு தான் சோம்பேறி. கட்டல் சுகம் கண்டவனுக்கு தான் சோம்பேறின்னு பேர் வச்சிருக்கிறார். ஆமென். இந்த சோம்பேறி ஒரு வேலையை செய்ய மாட்டான், பிரயாசப்பட மாட்டான், உழைக்க மாட்டான். ஆனா சாப்பாடு வேணும், ஆனா எல்லாம் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அவர்களுக்கு பேர் என்ன? சோம்பேறி. கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் பெருவயிற்று சோம்பேறிகள். பெருவயிற்று சோம்பேறிகள். வயிறு பெருசாச்சுன்னா என்ன ஆகும்? சோம்பேறித்தனம் ஆயிரும். ஆகவேதான் உழைக்கணும்னு சொல்றாரு. ஆமென். சோ இந்த எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து பாடத்தை கற்றுக்கொள், ஞானத்தை கற்றுக்கொள். அப்போ எறும்பு ஞானமாக செயல்படுகிறது. எப்படி ஞானமா செயல்படுதுன்னு சொல்றாருன்னா, கோடை காலத்தில் தங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை சம்பாதித்து வைக்கிறது. அல்லேலூயா. என்ன செய்துங்க? சம்பாதிக்குதான், சம்பாத்தியம் பண்ணுது இல்லையா? இன்னைக்கு பெருசாகி கூட சில பேர் என்ன செய்யறதில்ல, சம்பாத்தியம் பண்ணுவதில்லை. அது சொல்லும் போது அற்பமான ஜந்து. மனுஷனுடைய வாழ்க்கையே இன்னைக்கு இருந்து நாளைக்கு இருப்பானான்னு தெரியாது அப்படின்றாங்க. பாருங்க, நேற்று காலையில 5:30 மணிக்கு சர்வீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி 5 மணிக்கே ஒரு போன் கால் வந்துருச்சு. ஒரு சோ அண்ட் சோ பர்சன் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்டர் அம்மாவுடைய தம்பி மாமனார் இறந்துட்டார். காலையிலேயே தகவல் வந்துச்சு, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நேற்று எல்லாம் அதுக்கு போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்தோம். இங்க காலையில ப்ரேயர் முடிச்சுட்டு பகல்ல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அந்த காரியமா போயிட்டு வந்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, மனுஷன் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா எறும்புக்கு அப்படி இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கே காணாம போயிடும். அப்படிப்பட்ட அற்பமான ஜந்துவா இருந்தும் அது என்ன செய்யுது? சம்பாதித்து சேர்த்து வைக்கிறது. அல்லேலூயா. நாளைக்கு அதுக்கு என்ன ஆகும்னு தெரியல, ஆனால் என்ன செய்யுது? சம்பாதிக்குது, சேர்த்து வைக்குது. நம்ம என்ன செய்யறோம்? மனிதர்கள் இன்னைக்கு அநேகம் பேர் சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம். அதாவது சேர்த்தணும்னு அதையே குறிக்கோளாக சேர்த்திட்டு இருக்க கூடாது. சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், அதுல ஒரு சிறு பகுதி என்ன இருக்கணும்? ஒரு சேமிப்பு இருக்கணும். அல்லேலூயா. ஆகவேதான் அழகாக ஆண்டவர் சொல்றாரு, கோடை காலத்தில் தங்களுக்கு ஆகாரத்தை சம்பாதித்து வைக்கிற எறும்பும். கோடை காலத்தில் என்ன செய்யுதுங்களா? ஆகாரத்தை சம்பாதித்து வைக்கிறது. ஒருத்தருக்கு சம்பாதிக்கும் போது என்ன இருக்கும்? ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? ஆமென். ஒரு வேலைன்னு இருக்கும் பொழுது அதற்காக என்ன செய்வாங்க? இயங்குவாங்க, செயல்படுவாங்க, சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். அந்த இயக்கத்துக்கு எல்லாம் என்ன கிடைக்கும்? ஒரு பிரயாசத்துக்கு பலன் கிடைக்கும். பிரயாசத்துக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், பலன் கிடைக்கும். அப்போ அந்த பிரயாசப்படும் பொழுது அதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரயாசப்படாம சும்மா இருக்க கூடாதுன்றார். அது சிறிய ஜந்துவா இருந்து மகா ஞானம் உள்ளது, மகா ஞானம் உள்ளது. அந்த எறும்பினுடைய புத்தை தோண்டி பார்த்தால் அது சாப்பிடுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தேவையான ஆகாரம் அதுல இருக்குமாம். எறும்பு எவ்வளவு எடுத்துட்டு வருங்க? ஒரு சின்ன பீஸ் எடுத்துட்டு வரும், ஒரு டாட் அளவு தான் இருக்கும், அதான் தூக்கிட்டு வரும். உதாரணமா சொல்ல போனா, ஒரு சக்கரை ஒயிட் சுகர் இருக்குன்னு வைங்களேன், எல்லாம் சின்ன சின்ன கட்டியா இருக்குது இல்லையா? ஒரு சின்ன பிஸ்கட் மாதிரி இருக்கு, அதுல ஒரு பீஸ் தான் தூக்கிட்டு வரும். 1 கிலோ சர்க்கரையில ஒரு பீஸ் தான் தூக்கி, ஆனா ஒவ்வொன்னா தூக்கிட்டு வந்து என்ன செய்யும்? சேர்த்து வைக்கும். அப்படி சேர்த்து வைக்கிறத பார்த்தா அந்த எறும்பு 2-3 வருஷத்துக்கு சாப்பிடுகிற ஆகாரம் அதுல இருக்குமா? அப்படியானால் அது என்ன செய்யுதுங்க? ஒரு சேமிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த சேமிப்பதிலிருந்து வருது, அவருடைய சம்பாத்தியத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அப்ப
அப்ப ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒரு சின்ன வேலை செய்து அதுல என்ன இருக்கணுங்க? ஒரு சம்பாத்தியம் இருக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்குன்னு ஜபத்துக்கு வராம லீவ் போட்டுட்டு சம்பாதிக்க போறேன்னு போயிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம லீவ் போட்டுட்டு சம்பாதிக்க போற பாஸ்டர் தான் சொன்னாரு அப்படின்னு போயிடக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான், ஏதாவது ஒண்ணு சொன்னா அதை பிடிச்சுக்கிறாங்க. பாஸ்டே சொல்லிட்டாரு, நான் என்ன செய்யறேன்? வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், சேர்த்து வைக்கிறேன். இல்லைங்க, ஆண்டவரை தேடுற நேரம் போக, ஜெப நேரங்கள் போக, மீதம் இருக்கிற நேரங்கள், காலையில கொஞ்ச நேரம் இருக்கு, மதியானத்துக்கு மேல நேரம் இருக்கு. இந்த நேரங்கள்ல ஏதாவது என்ன செய்யணும்? நம்ம சிந்தித்து செயல்பட்டு ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும், அறிவை கேட்கணும். அப்பா எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, என் கையில ஏதாவது ஒரு பிரயாசத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுங்க? தேவனிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு அந்த சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். ஆக எறும்பு என்ன செய்தான்? சம்பாதித்து. அந்த வார்த்தை தான் என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. பல முறை படிச்சிருக்கிறேன், ஆனா இந்த முறை படித்த பொழுது தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் அப்படின்னு பார்க்கிறோம். ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. இப்ப எறும்புக்கு என்ன கவலை? வீடு கட்டணும்னு கவலையா? கார் வாங்கணும்னு கவலையா? ட்ரெஸ் போடணும்னு கவலையா? ஒண்ணும் இல்லை, அதுக்கு சாப்பாடு தான். ஆனா மனுஷனுக்கு எத்தனையோ கொள்ள காரியங்கள் இருக்கு இல்லைங்களா? அத அப்போ ஒன்னும் ஒரு, அதாவது வீடு கட்டணும், கார் வாங்கணும், டூ வீலர் வாங்கணும், நல்ல ட்ரெஸ் வாங்கணும், நகை நட்டு வாங்கணும்னு அப்படி அந்த மாதிரி கவலைகள் இல்லாத எறும்பே இயங்கி சம்பாதிக்கிறது என்று சொன்னால், மனிதர்களாகிய நாம் நமக்கு எவ்வளவு கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இப்போ வாலிப வயதில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு திருமண ஒப்பந்தத்துக்குள்ள இணையும் பொழுது அதுக்கப்புறம் தான் ரியல் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? சம்பாதிக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஒரு வீட்டை கட்டணும், ஒரு வாகனம் வாங்கணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், துணிமணிகள் வாங்கி கொடுக்கணும், நல்ல கெட்ட விஷயங்களுக்கு போகணும் வரணும். சும்மா போயிட்டு வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. பல காரியங்கள், பல செலவுகள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன வேணும்? சம்பாதிக்கணும். அல்லேலூயா. ஒன்னும் இல்லாத எறும்பே, எறும்புக்கு குழந்தை குட்டிங்க வந்தா சோறாக்கி போடணும்லாம் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆமென். ஆனா அப்படிப்பட்ட எறும்பு என்ன செய்யுதுங்க? சம்பாதிக்கிறது, சேமித்து வைக்கிறது. அப்படியானால் உங்களுக்கு எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது, நிறைய வேலைகள் இருக்கிறது, நிறைய தேவைகள் இருக்கிறது. இதற்காக என்ன செய்யணும்? உழைத்து சம்பாதிக்கணும். அல்லேலூயா. அதனால கணக்கு பார்த்து இவ்வளவு செலவாகுது, அவ்வளவு செலவாகுதான்னு சொல்லி செலவு பண்ணாம இருக்க கூடாது. ஆமென். சோ சம்பாதிக்கணும், அதை பிரயோஜனமான வகையில் என்ன செய்யணும்? செலவழிக்கணும். ஆக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு நபர் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறார். அவர் யாருன்னு சொன்னா யாக்கோபு. இந்த யாக்கோபை குறித்து நான் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து வாசிப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து எடுத்தீங்களா? 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைகளுக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். போதும். இங்க பாக்குறோம், யாக்கோபு கொஞ்ச நாள் கழிச்சு மாமனார் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் 19 வருஷம் ஆகும்போது என்ன ஆகுதுங்க? அவனுடைய சொத்து பத்துக்கள் அதிகமாயிட்டே வருது.
அல்லேலூயா. அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஒரு அளவுக்கு டெவலப்மெண்ட்டுக்குள்ள வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? குறைஞ்சது ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆகும். ஒரு தொழில ஈடு இறங்கியாச்சுன்னா என்ன ஆகும்? குறைஞ்சது ஒரு 15, 16, 17, 18 இயர்ஸ் ஆகும். ஒரு 20 வருஷங்கள் ஆகும்போது என்ன ஆகலாம்? அதுல ஒரு எக்ஸல், அதுல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? எடுத்ததையும் வளரணும், எடுத்ததையும் பறக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். முதல்ல போய் வேலை தான் செய்யற, உழைப்பு தான், வேலை தான். முதல்ல போனது யாக்கோபுக்கு 3 மாசம் சோறு போட்டார் மாமனார். அதுக்கப்புறம் அவன் பார்த்து சொன்னாரு, நீ சும்மா சாப்பிட வேண்டாம்ப்பா, என்ன செய், வேலை செஞ்சு சாப்பிடு, உன் சம்பாத்தியம் என்னன்னு சொல்லு. அவன் இளைய மகளை நேசித்தபடியினாலே அந்த மகளுக்காக, ராகேலுக்காக எத்தனை வருஷம்? 7 வருஷம் வேலை செய்யறேன்ட்டார். ஒரே அடி 7 வருஷத்துக்கு எத்தனை நாளுன்னு தெரியாம என்ன சொல்றேன், 7 வருஷம் சம்பளம் என்ன? மனைவி தான் அவளுக்கு சம்பளம். அதுக்காக உழைக்கிறார். அந்த உழைப்புல பல கஷ்டங்கள் இருந்தது, பல வருத்தங்கள் இருந்தது. அதான் சொல்றாரு இங்க பட்டியல் இடுகிறாரு பாருங்க. அந்த 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 வேலையில பார்க்கும் பொழுது, அந்த வேலையில் எப்படி இருக்கிறாரா, உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. மந்தை மேய்க்கும் பொழுது அந்த ஆடுகளை பக்குவமா மேய்த்தால்தான் சினை அழியாது இருக்கும். அப்போ ஒரு பக்கம் வேலைக்கு போறோம், நம்ம வேலை செய்யறோம், எத்தனை பக்கம் பொருட்களை உடைக்கிறோம், நாசப்படுத்துறோம், சேதப்படுத்துறோம். யோசிச்சு பாருங்க, இருக்கீங்களா? இப்ப வேலை செய்யற இடத்துல வேலை செய்யற பொருட்கள் என்ன செய்யணும்? பத்திரமா பாதுகாக்கணும். நம்முடைய பொருள்னா கண்ணும் கருத்துமா வேலை செய்வோம். அதே மற்றவங்க பொருள் என்ன செய்வோம்? நம்முடைய வண்டி ஓட்டுறோம்னா கரெக்டா ஸ்பீடு பிரேக் பார்த்து மெதுவா ஏத்தி இறக்குவோம், குழி குண்டு கரெக்டா போகும். மற்றவங்க வண்டினா நிறவிட்டு போறது, குழி எங்க இருந்த என்ன, எது எங்க இருந்த என்ன, அடிச்சு நொறுக்கிட்டு போறது. நம்ம வீட்டுலன்னா ஒழுங்கா டாய்லெட் போனா தண்ணி ஊத்திட்டு வருவோம், அடுத்த இடத்துக்கு போனா என்ன செய்யறது, அப்படியே நார் அடிச்சுட்டு வந்துடுறது. யாக்கோபு சொல்றார், உம்மிடத்தில் நான் வேலை செய்தேன், சம்பளத்துக்காக வேலை செய்தேன். அப்படி வேலை செய்த பொழுது என்ன ஆகலையா, உம்முடைய ஆடுகள் சினை அழியவில்லை. சினையா இருந்து அழிஞ்சு போலனா அதை பாதுகாத்து பராமரித்து பக்குவமாய் நடத்திருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப நம்ம வேலை செய்யறோம்னு என்ன செய்யணும்? அவைகளை பார்த்து பொறுப்பா, பொறுப்புணர்வோட வேலை செய்யணும். இன்னைக்கு எதையாவது சேதப்படுத்திட்டு என்ன சொல்றாங்க? சாரி. ஒரே வார்த்தை சாரி. சாரின்னா முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க யாக்கோபு சொல்றாரு பாரு, இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய காரியம். உம்முடைய வெள்ளாடுகளும் உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. அப்போ ஒரு சகோதரி கேரிங்கா இருக்கிறாங்கன்னு என்ன சொல்லுவாங்க? அம்மா டிராவல் பண்ணாத, மெதுவா போ, மெதுவா உட்காரு, மெதுவா எந்திரி, எவ்வளவோ கேர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சினை ஆடுகளுக்கு என்ன செய்திருக்கணும்? இந்த யாக்கோபு கேர் கொடுத்திருக்கணும். அதனாலதான் சொல்றாரு, உம்முடைய வெள்ளாடுகளும் செம்மறி ஆடுகளும் சினை அழியவில்லை. அடுத்தது சொல்றாரு, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. வேலை செய்யும் போதே என்ன செய்யறது? குறிப்பா அந்த வடை மற்ற காரியங்கள்லாம் சுடும் பொழுது 10 சுட்டாங்கன்னா 1 சாப்பிட்டுறது. அவர் சொல்றாரு, அதை நான் இவனுக்கு மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தாங்க இல்லையா, 2 மனைவி, 2 வேலைக்காரிங்க, 13 பிள்ளைங்க. அவங்க அந்த யாக்கோபுக்கும் வேலைக்காரங்க இருந்தாங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய இஷ்டத்துக்கு நான் எதையும் செய்யல, எதையும் எடுத்து சாப்பிடவில்லை. அல்லேலூயா. அப்படி வேலை செஞ்சிருக்காரு. புதிய ஏற்பாட்டுல சுவிசேஷங்கள்ல வாசிக்கிறோம், ஒரு வேலைக்காரன் வேலையை முடிச்சுட்டு வரான், ஒரு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வரான். அவன் பார்க்கும் போதே டயர்டா இருக்குது, சோர்வா வந்திருக்கிறான். அவன் வந்த உடனே எஜமான் பார்த்து, தம்பி ரொம்ப டயர்டா இருக்கு, நீ போய் முதல்ல சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு.
முதல்ல கை கால் கழுவிட்டு எனக்கு சாப்பாடு போடு, அப்புறம் நீ போய் சாப்பிடுதான் சொல்லுவார். அதான் வசனம் சொல்லுது. அவன் எவ்வளவு டயர்டா இருந்தாலும், அவன் எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் என்ன செய்யணும்? அவன் முதல்ல என்ன செய்யணும்? எஜமானுக்கு வழங்கணும், எஜமானுக்கு கொடுக்கணும், அப்புறம் தான் சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு என்ன, மக்கள் அப்படியே மாறி டயர்டா இருக்கு, சோர்வா இருக்கு, அப்படியா இருக்கு, அங்க கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கிறேன், எஜமான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன. சுவிசேஷங்கள் அந்த பகுதி வரை எங்கன்னு எனக்கு சரியா ஞாபகத்துக்கு இல்ல, உடனே தேடாதீங்க, கவனம் மாறிடும். என்ன, லூக்கா 17, லூக்கா 17:7 படிங்க. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்பொழுது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டிக்கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவோ எனக்கு ஊழியம் செய். அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று சொல்லுவான் அல்லவா? அதனால எஜமான அவர் அன்பு இல்லாதவன்னு சொல்ல முடியுமா? எஜமான குறை சொல்ல முடியுமா? முடியாது. அது வேலைக்காரனுடைய டியூட்டி, வேலைக்காரனுடைய டியூட்டி. கவனிக்கிறீங்களா? இருக்கீங்களா? சம்பாத்தியன்றதுக்கு நான் சொல்ல வரேன். 2 பரிவாரத்தோட வந்தான்னு பாட்டு பாடுறோம். கோளும் கையுமா போன 2 பரிவாரம் எப்படி வந்துச்சு? How it came to him? எப்படி வந்தது? அவருடைய உழைப்பினால் வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஊழியம் நடக்குதுன்னா என்னுடைய கண்ணீர், பாஸ்டர் அம்மாவுடைய கண்ணீர், ஓயாத அலைச்சல்கள், பிரயாசங்கள், உழைப்பு எவ்வளவோ அதுல அடங்கி இருக்கு, தியாகம் அடங்கி இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் அடங்கி இருக்கு. அல்லேலூயா. 2 பரிவாரம் எப்படி வந்துச்சு? ஆடு மாடுகள் திரளா இருக்கு, எப்படி வந்துச்சு? எல்லாத்துக்கும் he suffered a lot. ஆமென். அதை போல நாம் ஒவ்வொருவரும் உழைக்கும் பொழுதுதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். வேலைக்காரன் போய் உழுது அல்லது வயல்ல வேலை செஞ்சு, உழுகிறது கஷ்டம், வயல்ல வேலை வெயில்ல தான் வேலை செய்யணும். வெயில்ல வேலை செஞ்சுட்டு வந்தா முகம் எப்படி இருக்கும்? கருவாடு மாதிரி இருக்கும். ஏசியில் உட்கார்ந்துட்டு வந்தா ஜம்முன்னு இருக்கும். அதே வெயில்ல போய் வேலை செஞ்சுட்டு வந்தா முகம் எப்படி இருக்கும்? கருத்து ஓஞ்சு போய் காஞ்சு போய் வெயில்ல காஞ்சு தான் வருவாங்க. அப்படி வரும் பொழுது எஜமான் பரவாயில்ல, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, எப்பா நீ போய் படுத்துக்கோ, முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல, முதல்ல என்ன செய்வாரு? சமைத்து எனக்கு ஊழியம் செய், எனக்கு வேலை செய், எனக்கு முதல்ல வேலை செய், நான் சொல்றது எல்லாத்தையும் செய். அதான் சொல்றாரு, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணு. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? வேலைக்காரன் வரும்போது டீ ஆயத்தமா இருக்கணும், சோறு ஆயத்தமா இருக்கணும், எல்லாம் ஆயத்தமா இருக்கணும். அப்ப எதுக்கு வேலைக்காரங்க? இருக்கீங்களா? அப்ப வேதத்தின்படி சொன்ன எல்லாரும் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா சொல்லித்தான். அல்லேலூயா. நிறைய இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த வேலை செய்யற பெண்கள், வேலை செய்யற ஆண்கள் எல்லாம் ஒரு கம்பெனிக்கோ அல்லது ஒரு இடத்துக்கோ எங்கேயோ போறாங்கன்னா முதல்ல என்ன செய்வாங்க? அந்த போய் வேலை செய்யற இடத்த கூட்டுவாங்க, பெருக்குவாங்க, துடைப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் அங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. இந்த வர வழியில் இந்த வாரி ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்கு, எங்க அம்மா வீட்டுல இருந்து வர அந்த இடத்துல போய் பாருங்க, காலையில வேலை செய்யற பிள்ளைங்க வந்த உடனே கூட்டி தண்ணி தெளிச்சு அல்ல தொடச்சு, எப்போ முதலாளி வரத்துக்கு முன்னாடியே அப்படிதான் வேலை செய்யணும். அதான் அதான் ஆண்டவர் பார்க்கிறார், அப்பதான் பெருக்கத்தை கொடுப்பார். கேக்குதா? இருக்கீங்களா? ஒரு வண்டி ஓட்ட போறோம்னா, டிரைவரா போறோம்னா என்ன செய்யணும்? முதல்ல வண்டிய துடைக்கணும். இன்னைக்கு துடைக்கிறதே இல்லை, கண்ணாடி கூட துடைக்கிறது இல்ல, வைப்பரை போட்டு விட்டுறாங்க, அதுதான் துடைக்குது. எண்ணெய் கத்துக்கிறது, எண்ணெய்க்கு அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. எண்ணெய் பூசி பீச்சில் உருண்டாலும் ஒன்னும் ஓட்டாது. இருக்கீங்களா? அப்போ யாக்கோபு சொல்றாரு,
உம்முடைய சினை அழியில நான் ஒண்ணு என்ன செய்யல, I've not eaten anything. எதையும் என்ன செய்யல, சாப்பிடல. எதையும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது, பீர் உண்டதை உம்மிடத்தில் நான் கொண்டு வரான். பீர் உண்டதுன்னா அங்க ஆடு மாடுகளை மேய்க்கும் பொழுது சில துஷ்ட மிருகங்கள் வந்து என்ன செய்யும், சிலதை அடிச்சிரும், சிலதை கொன்றும், அது பீர் உண்டு போகும். அப்படி பீர் உண்டதுனால என்ன செய்யல, கணக்குல கொண்டு வரவே இல்லை. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பெடுத்தேன். ஒருவேளை அந்த மாதிரி ஆயிருச்சுன்னா அதுக்கு நான் தான் செலவு பண்ணுவேன், அதுக்கு நான் தான் என்ன செய்தேன், அதுக்கு செலவு பண்ண, உங்ககிட்ட நான் கேட்கலன்றாரு. அதுக்கு நான் தான் உத்தரவாதம் பண்ண. அடுத்தவங்க பொருள் அது அது சேதம் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம தான் சரி பண்ணி கொடுக்கணும். அல்லேலூயா. பீருண்டது இம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில். இப்படி கேட்ட எப்படி இருக்கும், நான் வேலைக்கே வரலப்பான்னு போயிருவாங்க. ஆனா அப்படியெல்லாம் நிலைச்சிருந்ததுனாலதான் பின்னாடி 2 பெரிய பருவாரம். அல்லேலூயா. இப்ப சர்ச்சிலே ஆகட்டும் நீங்க வேலை செய்யறது, அல்லது வெளி இடங்கள்ல ஆகட்டும் நீங்க வேலை செய்யறது, எங்க ஆகட்டும், எங்க போனாலும் என்ன செய்யணும், இந்த வசனத்தின்படி தேவனுக்கு பயந்து நீங்க வேலை செய்யும் பொழுது கர்த்தர் பார்ப்பார், உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். இப்ப தேவ பிள்ளையே, அந்த யாக்கோபு பாருங்க, அவ்வளவு கடினமான ஒரு உழைப்பு. அடுத்தது சொல்றாரு, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். பகலிலே வெயில், வெயில்ல ஆடு மேய்ச்சிருக்காரு, இரவில் ஆடுகளை பாதுகாத்திருக்காரு. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும், மழை குளிர் வெயில் எல்லாத்துல என்ன செய்திருக்காருங்க, ஆடோட ஒன்னா கடந்து மேய்ச்சிருக்கிறார். ஆமென். சம்பளம் என்ன, மனைவி தான் சம்பளம். இப்படி எல்லாம் வேலை செஞ்சார், 14 வருஷம் வேலை செஞ்சாருங்க. அந்த உண்மை ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. தூக்கம் கண்களுக்கு தூரமாயிருந்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். ஆமென். ஆக தேவ பிள்ளைக்கு நம்ம யாராவது இப்படி சொல்ல முடியுமா, இவ்விதமான உழைச்சேன், இவ்விதமா பாடுபட்டேன்னு? இன்னைக்கு எப்படி சொல்றாங்க, நோகாம நோம்பிக்கும் படணும், கஷ்டமில்லாம சுகத்தை அனுபவிக்கணும், வலி இல்லாம குழந்தை பெத்துக்கணும். முடியுமா சொல்லுங்க? கஷ்டமில்லாம எல்லாம் வாங்கணும் முடியுமா? கஷ்டப்படணும், உழைக்கணும், பிரயாசம். அப்பதான் உடல் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், ரத்த ஓட்டம் சீரா செயல்படும். அல்லேலூயா. உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகவே அவர் சொல்றாரு யாக்கோபு, இப்படி எல்லாம் நான் பாடுபட்டேன். இந்த பாடுகள் 20 வருஷம், இந்த 20 வருஷ காலமாய் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் வேலை செய்ய, உம்முடைய மந்தைக்காக 14 வருஷம் உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை 10 முறை இன்கிரிமெண்ட் கொடுத்தாருன்னு இருக்கா? மாற்றினீர் என்ன அர்த்தம்? குறைச்சதுதான் அர்த்தம். 10 முறை சம்பளத்தை மாத்திட்டாரு. முதல் முறை 7 வருஷம் உழைச்சு அப்பாடா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, கல்யாணம் முடிச்சு தன் மனைவியோட போறாரு. காலையில பார்த்தா சம்பளம் மாறி போச்சு. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா கூச்ச பார்வை உடைய லேயாள், ஐயோ போச்சுடா. 10 முறை சம்பளத்தை மாத்தியாச்சு. என்னங்க இப்படி ஏமாத்திட்டீங்க, நான் உங்ககிட்ட வேலைக்கே வரலன்னு போகல.
அப்படி எல்லாம் உழைச்சார், பாடுபட்டார். இதோட என்ன செஞ்ச, ஜெபம் இருந்துச்சு. ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். ஆண்டவரோடு நடந்து கொண்டே இருந்தார். ஆண்டவரோடு உறவாடிட்டே இருந்தார். இதெல்லாம் வளர்ச்சியை பார்க்க 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 என்னாச்சு, 31ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம் படிங்களேன். 1வது 2வது வசனம் 31. லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டு இருக்க கண்டான். எப்போதும் இவனுடைய வளர்ச்சி, இவனுடைய பெருக்கம், இவனுடைய உழைப்பு எல்லாம் பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொத்து பத்துக்கள் பெருகுது. அப்ப என்ன ஆகுது, மாமனாருடைய முகமே மாறிடுச்சு. முகத்தை பார்க்கறான், நேத்து மாதிரி இல்ல முகம், இன்னைக்கு எப்படி இருக்கு? அப்ப ஏதாவது நாம பொறாம கொண்டோம், எரிச்சல் கொண்டோம்னா எது காமிச்சு கொடுக்கும்? முகம். அல்லேலூயா. ஆக அந்த முகத்தை பார்க்கும் பொழுதே, ஓ இது நேத்து மாதிரி இல்லை, ஏதோ இவனுங்க என் மேல டவுட்ஃபுல். என் உழைப்பு, நான் பாடுபட்டேன், கர்த்தரை ஆசீர்வதிச்சுக்க, எனக்கு உயர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நிக்கிறதுல அவங்களுக்கு என்ன ஆகுது, பொறாமை, எரிச்சல். இதெல்லாம் எங்க அப்பாட்டு இருந்து இவன் சம்பாரிச்சிட்டான். ஆனா இவன் உழைச்சிருக்கிறான், இவன் வேலை செஞ்சிருக்கான், அதுக்கு தான் சம்பாத்தியம் கிடைச்சிருக்கு. 10 முறை மாத்தி அமைக்கிறார். 14 வருஷம் செஞ்சதுக்கு அப்புறம் சொல்ற, என் ஆடுகளை மேய்ச்சிட்டே இருக்கணும், உனக்கு என்ன சம்பளமோ அப்படின்னு சொல்லு கேளுன்னு அவன் சொல்றான். புள்ளி புள்ளியானது, வரி வரியானதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்ல பார்க்கும் பொழுது யுக்தியோடு அவன் செயல்பட்டு பலமுள்ள ஆடுகள் பொழியும் பொழுது என்ன செய்வானா, புன்னை மரங்களை எடுத்து பட்டைகளை உரித்து ஆங்காங்கு அது பட்டைகள் தெரியும்படியாக அந்த ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் பொழுது அது பொழியுமா, அப்ப அது கண்ணுக்கு எதிரே போடுவான். அப்படி போடும் பொழுது என்ன ஆகுமா, அந்த ஆடுகள் பிறக்கிற குட்டிகள் எல்லாம் புள்ளி புள்ளியா வரி வரியானதா பிறக்குமா. இந்த ஞானத்தெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அப்ப உண்மையா வேலை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன கொடுப்பாருங்க, சம்பாதிக்கிறதுக்கான ஞானத்தை. அல்லேலூயா. அதாங்க முக்கியம். நம்ம பாயிண்ட் என்ன, எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள். அது என்ன, அற்பமான ஜந்துவா இருந்தும் சம்பாதிக்கிறது. அந்த மாதிரி அந்த ஞானம் எங்கிருந்து கிடைச்சதுங்க, தேவன் கொடுத்தார். எப்படி புள்ளி புள்ளி ஆடுகள் குட்டி போடும், எப்படி வரி வரி ஆடுகள் குட்டி போடும், அதுவும் பலமுள்ள ஆடுகள் பொழியும் பொழுது அதை முன்னாடி போடுவான். அப்படி எல்லாம் போட போட என்னாச்சுங்க, பலம் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, பலம் உள்ளதெல்லாம் இவன் பக்கம் சேர்ந்துருச்சு. அல்லேலூயா, ஆமென். இப்படிதான் அந்த பெரிய பரிவாரங்களை உடையவனாக மாறினான். காரணம் என்ன, அயராத உழைப்பு. ஒரு 20 வருஷம் ஒரு தொழில நம்ம இறங்கி உழைக்கும் பொழுது, நான் சொல்ற தேவனுடைய ஆலோசனையாக அல்ல, கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை, ஒரு விருத்திய, ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை பார்க்க முடியும். அல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷத்துல கழுந்துட்டு ஓடுனா என்ன செய்ய முடியாது, ஒன்னத்தையும் பார்க்க முடியாது. இந்த சபை ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆகுது. இந்த ஊழியம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷங்க, 20 years. இப்ப இருக்கிற வளர்ச்சிய முதல் வருஷத்திலேயே பார்த்து ஐயோ ஒண்ணுமே இல்லையேன்னு போயிருந்தா இன்னைக்கு இந்த ஊழியம் வந்திருக்குமா சொல்லுங்க. இந்த ஊழியத்துல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, பாடுகள் இருக்கு. அது ஊழியக்காரனை விட ஊழியக்காரிக்கு நிறைய பாடுகள், கஷ்டங்கள். நிறைய பேர் போன் பண்ணுவாங்க, நிறைய சர்ச்சு மக்கள் வந்து பேசுவாங்க. அம்மாட்ட சொல்லணும், அம்மாட்ட ஜெபிக்கணும். கடைசியில் எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். முடிஞ்சது கதை. ஆமென். இருக்கீங்களா? எவ்வளோ கஷ்டங்கள். ஏதாவது ஒண்ணுன்னா உடனே பாஸ்டம்மா சரியில்லை. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறது. எத்தனை கண்ணீர், எத்தனை பிரயாசங்கள், எத்தனை எனர்ஜி. ஒரு முறை பேசி ஜெபிக்கிறோம்னா எல்லா எனர்ஜியும் போகுது. பேச பேச என்ன ஆகுதுங்க, எனர்ஜி போகுது. ஒரு ஸ்கூல்ல 45 நிமிஷம் ஒரு பீரியடு முடிஞ்சோன்னா ஒரு 10 நிமிஷம் ஓய்வு. ஆனா ஊழியக்காரங்களை யோசிச்சு பாருங்க, காலையில அந்த சர்வீஸ்க்கு வந்து நின்னா பாடுறதுல இருந்து எல்லாம் செய்யணும், ஜெபிக்கணும், கூட்டம் முடிஞ்சு ஜெபிக்கணும்.
எவ்வளவோக்குள்ள காரியங்கள் அடங்கி இருக்கு. அப்ப எவ்வளவு எனர்ஜிகள் வெளியே போகுது, எவ்வளவு கஷ்டங்கள். அந்த கஷ்டம் அது மாத்திரம் இல்ல, சிலர் ஏசுனது, பேசுனது, புறங்கூர்னது, நம்முடைய சபையை விட்டு போனது அமைதியா போன பரவாயில்ல, பேசி எந்த அளவுக்கு முதல்ல நேசித்து வந்தாங்களோ அந்த அளவுக்கு எதிராக பேசி. ஆமென். ஓப்பனா சொல்ல போனா நானும் பாஸ்டர் அம்மாவும் ஒரு ஆத்துமாவை கூட இழக்க விரும்பல. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், சத்தியத்துல வளரட்டும், உண்மையா இருக்கட்டும் தான் போராடுறோம், நல்லதான் சொல்லி தருகிறோம். ஆனா அது பிடிக்காத சிலர் என்ன செய்யறாங்க, விலகி போகிறார்கள், வெளியே போகிறார்கள். அப்படி போறதை குறிச்சு கவலையா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அப்ப நாங்க என்ன பேசிக்கோன்னா, சரி அவங்க கிராஜுவேட் ஆயிட்டாங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் படிக்கிறான், 12 வருஷம் படிக்கிறான், அது அந்த 12th முடிஞ்சோன்னு என்ன செய்யறாங்க, கிராஜுவேட் காலேஜுக்கு போயிடுறாங்க. சரி பள்ளி படிப்பு அவங்களுக்கு முடிஞ்சு காலேஜுக்கு போயிட்டாங்க. ஆமா, சில நேரம் அப்படி பேச்சுக்கள் வரும் பொழுது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு அறிவு பத்தல, ஞானம் பத்தல அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு பேட்ச் கிராஜுவேட் ஆனா அடுத்த பேட்ச் என்ன ஆகும், அட்மிஷன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆனா கடைசி வரைக்கும் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆக தேவ பிள்ளையை நிலைத்திருந்து சத்தியத்துல வளரும் பொழுது, நான் சொல்றேன், இந்த ஊழியம் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், நீங்களும் அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குடையவர்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். நிலைத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலெல்லாம் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் பார்க்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக யாக்கோபு கடுமையாக உழைத்தார், கடுமையாக பாடுபட்டார், கடுமையாக வேலை செய்தார். அல்லேலூயா. அதை போல ஒவ்வொருவர் வாழ்க்கையில் என்ன இருக்கணுங்க, உழைக்கணும், சம்பாதிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பிரயாசப்படணும். பிரயாசப்படுறதுல இருந்து என்ன செய்யணும், மன மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு காணிக்கைகள் படைக்கணும், தசமபாகங்களை படைக்கணும், ஆண்டவரை கனம் பண்ணணும். சம்பாரிச்ச உடனே எல்லாம் நான் சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு போயிடலாமா? யாக்கோப் என்ன சொன்னாரு, அங்க அந்த பதான் ஆறான்ல கல்ல தலையணையா வச்சு படுத்திருக்கும் பொழுது சொன்னாரு, நான் கோலும் கையுமா போறேன், திரும்பி வரும் பொழுது எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் நமக்கு என்ன செலுத்துவேன், தசம பாகம் செலுத்துவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி போனான். 28ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 28, 28, 20 படிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு நான் தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். என்ன பண்ணானா, அந்த இடத்துல படுத்திருந்து அவன் தேவ தரிசனத்தை கண்டு அடுத்த நாள் அவன் பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு கல்லை தூணாக நிறுத்தி அவன் சொல்றான், நான் போகிற இடத்துல என்னை காப்பாற்றி என்னை சுகமாய் நீர் திரும்ப செய்வீர், ஆனால் எனக்கு நீர் கொடுக்கிற எல்லாவற்றிலும் என்ன செய்வேன், உமக்கு நான் தசம பாகம் செலுத்துவேன். 1/10. தசம பாகம் என்பது என்ன, 10ல் 1. 10 ரூபாய் ஆண்டவர் கொடுத்தால் அதுல 1 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுக்கணும். 100 ரூபாய் தேவன் கொடுத்தால் அதுல 10 ரூபாய் கர்த்தருக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஏன் கொடுக்கணும்? உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல, புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 8 verse 18 படிங்க. 8:18. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு 17ல இருந்தே படிங்க. 17ல இருந்து
என் சாமர்த்தியமும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. போதும் இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க. எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடாதீங்க, கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. இங்க படிக்கிறோம் பாருங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லாமல் எச்சரிக்கையாயிரு. சிலர் என்ன சொல்றாங்க, நான் சம்பாதிச்சேன், நான் வேலை செஞ்சேன், நான் உழைச்சேன், நான் பாடுபட்டேன், நான் 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 சம்பாதிச்சேன். என்ன செய்யாத சொல்லாதீங்கன்றாரு. அல்லேலூயா. எனக்கு சம்பாதிக்கிறது, அதாவது என் சாமர்த்தியமும் என் கைபலனும், என்னுடைய ஞானம், என் அறிவு, என் படிப்பு, என் திறமை, நான் உழைச்சது, நான் பாடுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாதான், உன் இருதயத்துல கூட சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாயிரு. என்ன செய்யறோம், மற்றவங்க கிட்ட போய் நாம சொல்றோம், நான் உழைச்சங்க, நான் பாடுபட்டங்க, சம்பாதிச்சங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ இருதயத்துல கூட சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாயிரு. அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். என்ன சொல்றாரு பாருங்க, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்நாளில் உண்டாயிருக்கிற எல்லா ஐஸ்வரியத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான ஞானத்தை, சத்துவத்தையும், கிருபையையும், பலனையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். என்ன படிக்கிறோம், ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன். நம்முடைய டாபிக் என்ன, சம்பாதிக்குதல், சம்பாதித்தல். அப்போ எல்லாவற்றையும் சம்பாதிக்க மூல காரணம் யாருங்க, கர்த்தர். ஒரு ஞானம் இல்லைன்னா சம்பாதிக்க முடியுமா? உழைப்பு, அதாவது பலன் இல்லைன்னா சம்பாதிக்க முடியுமா? காய்ச்சல் வந்துருச்சு, வீட்டில் படுத்துக்கிட்டோம், வேலைக்கு போக முடியுமா? முடியாது. அது என்ன வேலையா இருந்தாலும் சரி, அது ஆட்டோ ஓட்டுறதா இருந்தாலும் சரி, அது ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, அது ஆபீஸ்ல வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் என்ன வேணும், ஞானம், புத்தி, பலன், அறிவு, திறமை எல்லாம் வேணும். அப்பதான் சம்பாதிக்க முடியும். அதை கொடுக்கிறவர் யார், கர்த்தர். அப்ப அந்த கர்த்தருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, காணிக்கை, தசம பாகங்களை செலுத்த வேண்டும். காணிக்கை என்பது வேறு, தசம பாகம் என்பது. காணிக்கை என்பது நாம் ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது அவருக்கு நாம் செலுத்துவது காணிக்கை. தசம பாகம் என்று சொல்லும்போது நம்முடைய சம்பாத்தியத்தில் ஒரு பங்கை, 10% ஆண்டவர் கொடுப்பது தசம பாகம். இந்த தசம பாகத்தை எப்படி கொடுக்கணும், சந்தோஷமாய் கொடுக்கணும், சங்கடத்தோடு வருத்தத்தோடு அல்ல. ஆமென். தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்தில் எப்படி கொடுக்கணுங்க, உற்சாகமாய், மன மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு நாம் ஆண்டவருக்கு செலுத்தணும், கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆக வேத வசனம் அழகாக சொல்லுங்க, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிற ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவன். இப்ப நம்ம யார் இடத்துல போய் பாடத்தை கற்றுக்கொள்ளணுங்க, எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கணும். இந்த எறும்பு எப்படிப்பட்டது, அற்பமான ஜந்து, அற்பமான ஜந்து. எறும்புக்கு மரியாதை இருக்கா? எறும்ப பாதுகாக்கிறோமா? இல்ல. அந்த எறும்பு இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு போயிருது. காத்தடிச்சா பறந்துருது, மழை பெஞ்சா பறந்துருது, எறும்பு சாக் பீஸ் போட்டா மறிச்சு போயிருது. அப்படிப்பட்ட எறும்பு என்ன செய்யுதுங்க, உழைத்து 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 கோடை காலத்தில் தனக்கு உழைத்து ஆகாரத்தை சேர்த்து வைக்க. அந்த காலங்கள், அந்த காலம், கோடை காலம் 4 காலங்கள் இருக்கிறது இல்லையா? என்னென்ன காலம், சம்மர், வின்டர், ரெய்னி சீசன், அப்புறம் ஸ்பிரிங் இல்லையா? கரெக்டா? என்ன டாக்டர்,
4 என்னது? சம்மர், வின்டர், ஆட்டமா, ஆட்டம், இலை உதிர் காலம், ரெய்னி, 5 4 தான். சரி, ரைட். என்ன தெரியுமா சொல்லு? வின்டர், சம்மர், ஸ்பிரிங், ரெய்னி சீசன். சரி, சம்மருக்கு முன்னாடி இலை உதிர் காலம் வருது. சரி, இதை விட்டுருவோம். 4 காலங்கள் இருக்கு, சரியா? அதை கரெக்டா பாட்டு எனக்கு சொல்லுங்க. 4 காலங்கள்: மழை காலம், குளிர்காலம், வெயில் காலம், இலை உதிர் காலம். 4 காலங்கள் வச்சுக்குவோமே. அப்ப இந்த எறும்பு எந்த காலத்தை சம்பாதிக்குது? கோடை காலம். அதான் சம்பாதிக்க ஏற்ற காலம். மனுஷனுடைய வாழ்க்கையில 4 காலங்கள் 5 காலங்கள் இருக்கு. இளம் பிராயம், வாலிப பிராயம், நல்ல நடுத்தர வயது, முதிர் வயது. எந்த வயதுல சம்பாதிக்கணும்? 60 வயசு ஆயிட்டு நான் நீ வேலைக்கு போறேன்னா முடியுமா? வாலிப வயதிலையும் நடு வயதிலையும், அதாவது என்ன சொல்லலாம், நடுத்தர வயதிலையும் சம்பாதிக்கணும். ஆமென். எந்த காலத்துல சம்பாதிக்குது எறும்பு? கோடை காலம். அப்படியானால் சின்ன பசங்களா இருக்கும் பொழுதும் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது, வயசான பிற்பாடும் போக முடியாது. அதான் வயசானவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? பென்ஷன். இளம் பிராயத்திலையும் நடுத்தர வயதிலையும் ஒழுங்கா வேலை செஞ்சா பின்னாடி வயசுல என்ன செய்யலாம்? பென்ஷன். உட்கார்ந்து உழைச்சிட்டாங்க, அதுக்கு பலன் அரசாங்கம் பார்த்து கொடுக்குது. அந்த பென்ஷன் பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம், பொக்கிஷம் மாதிரி அவங்களுக்கு. ஆக அந்த காலத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. இந்த காலத்துல கவர்மெண்ட் வேலை அதிகம் கிடைக்கிறது இல்லை. ஆக பிரைவேட் வேலையில் இருக்கிறவங்களும் என்ன செய்யணும்? இப்ப இருந்தே உழைச்சு கொஞ்சம் ஞானமா சேர்த்து வச்சாதான் உங்களுக்கு பின்னாடி நாட்கள்ல அது. இப்பெல்லாம் பென்ஷன் கிடையாது. இருக்கா இல்லைங்களா? இல்ல. 2006க்கு அப்புறம் இல்லையா? 2004க்கு அப்புறம் பென்ஷன் இல்ல. நோ பென்ஷன். அப்ப என்ன செய்யணும்? இப்பவே உழைச்சு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யணும்? சேமிச்சு வைக்கும் பொழுதுதான் பிற்காலத்துல அது பிரயோஜனம். அப்ப பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம்னா அப்புறம் என்ன செய்யும்? ஒண்ணு வராது. அதனால காலத்தை பயிர் செய். அந்தந்த வயசுல என்ன செய்யணுங்க? உழைக்கணும், பிரயாசப்படணும். இந்த காலங்கள்ல நாங்க ஓடி ஆடி ஊழியம் பண்ணாதான் ஒரு காலம் வரும், அப்ப நடக்க முடியாது, டிராவல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட காலங்கள் என்ன செய்யலாம்? சர்ச்சில் மாத்திரம் இருந்து கூட்டங்கள் நடத்திட்டு போயிட்டு இருக்கலாம். ஊழியத்துக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. பென்ஷனும் இல்ல, சம்பளம் தான், வேஜஸ் தான், கூலி தான். ஆக தேவ பிள்ளையே, எதற்காக சொல்றேன்? நாம் இந்த காலத்துல உழைச்சு, நல்ல வாலிப பருவத்துல உழைத்து சம்பாதிக்கிறத எல்லாம் பொத்தலான பையிலே போடாம, ஆகாயில படிக்கிற நீங்க சம்பாதிக்கல எங்க போடுறீங்க? பொத்தலான பையிலே போடுகிறார்கள். அநேக ஜனங்கள் குடிக்கும், வேசித்தனத்திற்கும், சிற்றின்பங்களுக்கும், தேவையில்லாத காரியங்களுக்கும் என்ன செய்யறாங்க? சம்பாத்தியத்தை செலவழித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் பாருங்க, பெரிய பெரிய கடைகள் வந்துருச்சு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வந்துருச்சு. இங்கெல்லாம் 4 பேர் போய் சாப்பிட்டீங்கன்னா பில் எவ்வளவு வரும்? 2000 ரூபாய் வரும். அதே ஒரு வீட்டுல 4 பேர் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஆகிற செலவு 100 ரூபாய் தான் ஆகும். அது கடையில சாப்பிட்றது அத்தனையும் வயிற்றுக்கு கெடுதலா இருக்கும். வீட்டுல சமைச்சு சாப்பிட்றதான் ஆரோக்கியமா இருக்கும். ஆக தேவையில்லாதுக்கு செலவழிச்சோம்னா பொத்தலான பையிலே போடுகிறோம். என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யலாம்? ஒரு ஒரு மகிழ்ச்சிக்காக, ஒரு சேஞ்சுக்காக என்ன செய்யலாம்? வெளியே போய் கடையில சாப்பிடலாம். ஆனா இதையே வாடிக்கையாக கொண்டிருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? பை பொத்தலான. ஆகாயில தான் படிக்கிறோம், திரளாய் சம்பாதிக்கிறீர்கள். ஆகாய் 1:6 வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு
கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகிறதில்லை, குடித்தும் பரிபூரணம் அடைகிறதில்லை, உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். கூலியை சம்பாதிக்கிறவன் இங்க போடுறானா? பொத்தலான பையன் அர்த்தம். ஓட்ட பையில போடுறான். ரேஷன் கடைக்கு சக்கரை வாங்க பை எடுத்துட்டு போறீங்க, போகும்போதே பை நல்லா இருக்கா ஓட்டையா இருக்கான்னு பார்த்துட்டு போகணும். அப்படி இல்லாட்டி அவங்க அளந்து போடும்போது என்ன ஆகும்? அவர் மேல கொட்டுவார், கீழே எல்லாம் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய குடும்பங்கள்ல சம்பாதிக்கிறோம், ஆனா காசு எங்க போகுதுன்னே தெரியல. ஓட்டையில எல்லாம் என்ன ஆகுது? கொட்டிடுது, ஒழுகிருது, சிந்திருது, போயிருது. சம்பாதிக்கும் போது அப்பாடான் இருக்கும். ஒரு 30,000 40,000 சம்பாரிச்சு வீட்டுல கொண்டு வந்தா ஐயோ 40,000 இருக்கேன்னு இருக்கும். ஆனா ஒரு வாரத்துல என்ன ஆகும்? எல்லாம் ஓடி போயிடும். அப்புறம் அடுத்த வாரத்துல யோசிச்சு பாருங்க. ஆக பொத்தலான பையில போடுகிறவள சம்பாதிக்க கூடாது. சம்பாதிக்கிறத ஞானமா செலவு பண்ணும். சண்டே மாதிரி ஆகி போச்சு பிரசங்கம், மணி ஆயிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு மீதி எடுக்கணும். 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் 5000 பேருக்கு போஷிச்சாரு. போஷிச்ச உடனே என்னாச்சு? அங்க மீதி ஆண்டவர் தூக்கி போட்டுருங்கன்னாரா? என்ன சொன்னாரு? சேர்த்து வையுங்கள், எடுத்து வையுங்கள். 12 கூட நிறைய எடுத்தாங்க. அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் போஷிச்சாரு. மிச்சம் 12 கூட. அடுத்தது 4 அப்பம் சில சிறு மீன்கள், 7 அப்பம் சில சிறு மீன்கள். போஷிக்கப்பட்ட ஜனங்கள் 4000 பேர். மீதமானதை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதத்தை எடுக்கிறாங்க. திரளான மக்கள் சாப்பிட்டது போக என்ன செய்யறாங்க? மீதம் எடுக்கிறாங்க. நிறைய செலவுகள், மாதம் முழுக்க செலவுகள், அன்றாட செலவுகள். ஆனா செலவுகள் போக என்ன ஆகும்? மீதி ஆகணும். அதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் அப்பத்தை எடுத்தார், அதை ஆசீர்வதிச்சார். அப்ப நம்முடைய வருமானத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நம்முடைய சம்பாத்தியத்தை ஆசீர்வதிக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? மீதி ஆகும். அல்லேலூயா. அதே போல கடங்கார சகோதரி வராங்க. எலிசாவின் காலத்துல சொல்றாங்க மிகுந்த கடன் ஐயா, அற்புதம் செஞ்சாரு. எப்போ எண்ணெய உருவாக்கினார், என்ன நிறைய நிரம்பினது. அப்ப திரும்ப போய் சொல்றாங்க இதை வித்து உன் கடனை அடைத்து மீந்ததை கொண்டு என்ன சொல்றாரு? மீதியானதை கொண்டு என்ன செய்யணுமா? உன்னுடைய பிள்ளைகளும் நீயும் ஜீவனம் பண்ணுங்கள்ன்றாரு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் என்ன ஆகும்? மீதி ஆகும். சொரன்ற மாதிரி இருக்காது. அல்லேலூயா. வெறும் பாத்திரத்தை சொரன்னாதான் சத்தம் வரும். ஆனா கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அங்க என்ன ஆகுங்க? மீதி ஆகும். அல்லேலூயா. சுரக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் அந்த சாரிபாத்தூர் விதவையின் வீட்டை ஆசீர்வதித்தார். எண்ணெய் மாவும் குறையவில்லையே. நான் விசுவாசிக்கிறேன் அந்த 3.5 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த வீட்டுல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஏன்னா ஆண்டவர் எதையும் ஆசீர்வாதத்தை ஓபன் பண்ணி விட்டு ஆண்டவர் அதை அடைக்க மாட்டார், நிறுத்த மாட்டார். ஆமென். சிம்சோனுக்காக ஒரு ஊற்று ஆண்டவர் உருவாக்கினார். அந்த ஊற்று ஆண்டவர் அடைக்கல. ஆகாருக்காக ஒரு ஊற்றை உண்டாக்கினார். அந்த ஊற்றை அடைக்கல. இன்னைக்கு அந்த ஊற்று இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்னா திரும்ப எடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிச்சா ஆசீர்வதித்ததே. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். என்ன வேணுங்க? உழைப்பு, சம்பாத்தியம் வேணும்.